ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹேண்ட்ஸ் சொன்னவே ரொம்ப பயத்தோடு வந்திருந்தாங்க. ஆனால் காலையில் வந்தோடனே கேக் பேட்டர்லாம் சூப்பராக ரெடி பண்ணி ஓடிஜியில் கேக்கை செட் பண்ணி பேக் பண்ண வச்சுட்டாங்க. கேக் பேக் ஆகிற டைமில் அவங்கவுங்க ஃபாண்டன் ஃபிகர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன மாடல்ஸ் கொடுத்தோமோ அந்த ஃபாண்டன் ஃபிகர்ஸ் அந்த மாடல் வர வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாகவே உட்காந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ரைலே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த ஃபாண்டன் ஃபிகர்ஸ்லாம். அந்த ஃபாண்டன் ஃபிகர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட கேக்கெலாம் டிமோல்ட் பண்ணிவிட்டு அந்த பொறுமையாக ஒரு லேயரும் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க கேக் ஃப்ராஸ்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் போட்டுட்டு சூப்பராக கேக் ஐசிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாசல் ரைட்டிங் சொல்லியே ஆகணும், ரொம்ப பொறுமையாக நாசல் டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் ரைட்டிங் எல்லாம் ரொம்ப அழகாக பொறுமையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேக் ஸ்ட்ராக்கிங் வரும்போது ரொம்ப பயத்தோடவே இருந்தாங்க. கேக் எப்படி மேலே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடவே இருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக கேக்கை ஸ்ட்ராக் பண்ணி இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு சூப்பராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபாண்டன் ஃபிகரை கேக் மேலே வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த கேக்கு நாங்கள் தான் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நாங்களும் ஒரு பேக்கர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஜூன் பேட்ச் ரொம்ப சூப்பராக ஹாப்பி மூமெண்ட்டோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.